لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكاييل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணியே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாம நாள் வரை அவ்வாழ்வை தம் வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரின் மீதும் உண்டாகும். புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்கள், நம் வாழ்வின் வெற்றி, நிம்மதி, கண்ணியம், சந்தோஷம், ஈடேற்றம் எதில் இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியான எல்லா விடயங்களையும் நம் வாழ்வில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படி, எந்த விடயங்களை செய்வதால் தோல்வியை, நஷ்டத்தை, கேவலத்தை, இழிவை சந்திக்க நேரிடும் என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படியான எல்லா விடயங்களிலிருந்தும் இயன்ற அளவு அல்ல முற்று முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். மேலானவர்களே, ஒரு சிறந்த கண்ணியமான மிக பெருமதியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக்கி அதை பின்பற்றும் சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை மொழிந்த முஸ்லிம்களாக நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, இந்த உலகிலே நாம் எப்படியும் வாழலாம், எப்படியும் மரணிக்கலாம். நோயாளியாக வாழலாம், கஷ்டவாளியாக வாழலாம், பிரச்சினையோடு வாழலாம், கவலையோடு வாழலாம், நஷ்டத்தோடு வாழலாம், துன்பத்தோடு வாழலாம். பிரச்சினை கிடையாது. நாம் இருக்கின்ற இந்த மார்க்கத்திலே இருந்து இதே நிலையிலே நாம் மரணித்தால் நம்மை மிஞ்சிய வெற்றியாளர்கள் கிடையவே கிடையாது. மறுபக்கம் எல்லாம் இருக்கிறது. பெரும் வசதியோடு இருக்கிறார், பெரும் அதிகாரங்களோடு இருக்கிறார், பெரும் பட்டங்களோடு இருக்கிறார். கவலை கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, பிரச்சினைகள் கிடையாது, குடும்பத்தில் நோய் கிடையாது. ஒரு நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, இந்த கலிமா இன்றி வாழ்ந்து அதே நிலையிலே மரணித்தால் அவரை மிஞ்சிய நஷ்டவாளியும் கிடையவே கிடையாது. குர்ஆன் உலகிலே இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்திற்கு ஆறுதலுக்காக ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறது. என்ன தெரியுமா? وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாம் அல்லாத எந்த மார்க்கத்தை யாருதான்
அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எவர்தான் பின்பற்றி என்னிடம் வந்தாலும் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பெரும் நஷ்டவாளியாக பெரும் கைசேதமடைந்தவராகத்தான் அவர் இருப்பார் என்பதாக குர்ஆன் அழகாக சொல்கிறது. எனவே கலிமாவோடு பிறக்க வைத்து கலிமாவோடு வாழ வைத்திருக்கின்ற அல்லாஹ் கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். மேலானவர்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் இந்த உலகுக்கு நம்மை அனுப்பியிருக்கிறான். ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சமூகத்தின் வாழ்வு காலம் அது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று சொன்னார். ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் இந்த உலகுக்கு நம்மை அனுப்பியிருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை இது எப்படியான வாழ்க்கை என்பதை நாம் உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு பரிசாக தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை இது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகுக்கு அனுப்பி நமக்கு 2 வழிகளை சொல்லி தந்தார். அதில் முதல் வழி அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் நேசிக்கின்ற நபி அவர்கள் விரும்புகின்ற நபி அவர்கள் நேசிக்கின்ற நமது முன்னோர்கள் விரும்பி எடுத்து நடந்து வெற்றி கண்ட வழி சுவனத்தின் வழி. இன்னும் ஒரு வழியை சொல்லி தந்தார்கள். அது அல்லாஹ் வெறுக்கின்ற அல்லாஹ் தடுக்கின்ற நபி அவர்கள் வெறுக்கின்ற நபி அவர்கள் தடுக்கின்ற நமது முன்னோர்கள் வெறுத்து ஒதுங்கி நடந்து வெற்றி கண்ட வழி நரகத்தின் வழி. இந்த 2 வழியையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்றார்கள். அல்லாஹ் நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறான். என்ன சுதந்திரம் தெரியுமா? அல்லாஹ் நேசித்த அந்த சுவனத்தின் வழியை தேர்ந்தெடுத்து உலகிலே நல்லமல்களோடு கஷ்டத்தோடு பிரச்சினைகளோடு அவன் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த சுவனம் செல்லவும் முடியும். இந்த நரகத்தை அல்லாஹ் வெறுத்த நபி அவர்கள் வெறுத்த அந்த அசிங்கமான கேவலமான இழிவான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து நரகம் செல்லவும் முடியும். அந்த சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம் கையில் இருக்கிறது சுவன வழியை தேர்ந்தெடுப்பதா நரக வழியை தேர்ந்தெடுப்பதா? ஏராளவர்களே, ஒரு செய்தியை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வோம். நாம் எந்த வழியை தேர்ந்தெடுத்து இந்த உலகிலே நாம் வாழ்ந்தாலும் இதற்குரிய பூர்த்தியான நன்மைகள் பூர்த்தியான தண்டனைகள் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு மனிதர் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா நல்லமல்களையும் செய்கிறார். தஹஜ்ஜுது முதல் தூங்கும் வரை வாழ்க்கையிலே மார்க்கம் சொன்ன எல்லா விடயங்களையும் பேணி பாதுகாத்து செய்து வருகிறார். இவர் ஆசைப்படுகிறார், இவர் செய்கின்ற எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் தனக்கு கூலியை தர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொரு பக்கம் ஒரு மனிதன் எல்லா பாவங்களையும் செய்கிறார். வாழ்க்கையில் வட்டி இருக்கிறது, மதுபோதை இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, எல்லா சிங்கங்களையும் செய்கிறார். ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், இவர் இந்த உலகத்திலே வாழ்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, பள்ளி பக்கம் வந்தது கூட கிடையாது, எல்லா பாவங்களோடும் இருக்கிறார், இவர் வாழ்வதை விட இவருக்கு அல்லாஹ் மரணத்திற்கு முன்னால் தண்டனையை கொடுக்கலாமே என்று முழு மக்களும் நினைக்கிறார்கள். மேலானவர்களே, இங்கு எல்லா நல்லமல்கள் செய்த மனிதர்களுக்கு மரணத்திற்கு முன்னால் செய்த நல்லமல்களுக்கு பூர்த்தியான கூலிகள் கொடுக்கப்படவும் மாட்டாது. இங்கு அசிங்கங்களோடு பாவங்களோடு கேவலத்தோடு இழிவோடு வாழ்கின்றவர்களுக்கு பூர்த்தியான தண்டனைகள் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவும் மாட்டாது. இதனால் தான் நாம் பார்க்கிறோம், ஏமாந்து விடக்கூடாது. மிக நல்ல மனிதர்கள், சங்கையானவர்கள், கண்ணியமானவர்கள் உலகத்திலே கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள், பிரச்சினையோடு வாழ்கிறார்கள், துன்பத்தோடு வாழ்கிறார்கள், அழுகையோடு வாழ்கிறார்கள். வியாபாரம் நஷ்டத்தை நோக்கித்தான் செல்கிறது. மறுபக்கம் தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, வாழ்க்கையில் எந்த அமலும் கிடையாது, வட்டியோடு இருக்கிறார், வெளிப்பார்வையிலே நல்ல ஒரு போன்று இருக்கிறார்,
குடும்பத்தில் கஷ்டங்கள் இல்லை, குடும்பத்தில் நோய்கள் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை. இவருடைய வியாபாரம் லாபத்தை மட்டும் எட்டுவது போன்று இருக்கிறது. ஏரானவர்களே, ஏமாந்து விடக்கூடாது. இந்த உலகத்தின் இயல்பு அதுதான். இங்கு நல்லவர்களுக்கு பூர்த்தியான கூலிகள் கொடுக்கப்படவும் மாட்டாது, கெட்டவர்களுக்கு பூர்த்தியான தண்டனைகள் கொடுக்கப்படவும் மாட்டாது. அதற்கு ஒரு நாளை வைத்திருக்கிறான், மாலிக் யௌமித்தீன். அந்த நாள் அது நல்லமல்கள் செய்த எல்லோருக்கும் மனம் நிரம்பும் அளவுக்கு, கண்குளிரும் அளவுக்கு அல்லாஹ் மிக பெரும் நன்மைகளை கொடுக்கின்ற நாள். அதே போன்று மனது வெறுக்கின்ற, கண்கள் கண்ணீர் அடிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்ற நாள் அந்த நாள். அந்த நாளிலே யாருக்கும் தப்பிவிட மாட்டாது. நன்மைகள் செய்த எல்லோருக்கும் நன்மைகள் எல்லாம் கிடைத்தே தீரும், பாவங்கள் செய்த எல்லோருக்கும் தண்டனைகள் எல்லாம் கிடைத்தே தீரும். அங்கே யாருக்கும் தப்பி செல்ல மாட்டார். இது இவ்வாறு இருக்க, ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நன்மைகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த நன்மைகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ மௌத்துக்கு பின்னால் இவர்களுக்கு பூர்த்தியான கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டுமல்ல, கண்களை மூடுவதற்கு முன்னால், மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் இவர் செய்த அந்த அமலுக்காக கூலியை கொடுத்து விட்டுத்தான் இவனுடைய உயிரை கைப்பற்றுவான். இப்படி சில அமல்களை ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தலைப்பு இதுவல்ல, இதே போன்று சில பாவங்களையும் சொல்லி தந்தார்கள். இந்த பாவத்தோடு யாருக்கு தொடர்பு இருக்கிறதோ, இந்த பாவத்தோடு யார் சம்பந்தப்படுவார்களோ, யாருடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் இருக்கிறதோ, அவர் யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருக்கலாம், அவரிடத்திலே எதுவும் இருக்கலாம், மரணத்திற்கு முன்னால் இவர் செய்த இந்த பாவத்திற்காக, இந்த அசிங்கத்திற்காக, இந்த கேவலத்திற்காக தண்டனையை இந்த உலகிலே அனுபவித்து விட்டுத்தான் மரணிக்க வேண்டும். இது நியதி. இப்படி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பாவங்களை சொல்லி தந்தார்கள். அவசரமாக சொல்லி கொண்டு செல்கிறோம், நேரத்தை கவனத்தில் கொண்டு. அதில் முதல் பாவம் என்ன தெரியுமா? இன்று சமூகத்திலே பரவலாக இருக்கின்ற பாவம், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய பாவம். தலைப்பு இன்னும் ஒரு கட்டத்திலே இதை விரிவாக பார்ப்போம். 2வதான பாவம் அநியாயம் என்ற பாவம். பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதென்பது மேலானவர்களை இன்று நாம் நினைப்பது போன்று இலேசான பாவம் அல்ல. குர்ஆன் முன்னால் இருக்கிறது. குர்ஆனை புரட்டினால் இந்த பெற்றோர்கள் யார், எந்த இடத்தில் இருப்பவர்கள், என்ன கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இஸ்லாம் எந்த இடத்தில் பெற்றோர்களை வைத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். தன்னை வணங்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் எந்த இடத்திலெல்லாம் சொல்கிறானோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லித்தான் இருக்கிறான். தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று குர்ஆனிலே எங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கெல்லாம் உம்முடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாகத்தான் சொல்லி இருக்கிறான். ஏலானவர்களே, இந்த பெற்றோர்கள் மிகச் சிறப்பானவர்கள், மிக கண்ணியமானவர்கள். இவர்களுடைய சிறப்பை சொல்வதற்கு ஒரு ஹதீஸ் போதும் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கம் செல்வதற்கு ஆசையாக இருக்கிறதா? உம்முடைய சுவர்க்க வாயல் தாய் தந்தையுடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதில் இருக்கிறது. அங்கு போய் தேடிக்கொள்ளுங்கள் உம்முடைய சுவர்க்கத்தை என்று சொன்னார்கள் என்றால், அந்த தாயும் தந்தையும் லேசானவர்களா? மிக கண்ணியமானவர்கள், மிக மதிப்புக்குரியவர்கள், மிகச் சங்கையானவர்கள். அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இந்த பெற்றோர்களுக்கு நோவினை செய்து கொண்டு இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ்ந்து மரணிக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு நோவினை செய்து கொண்டு வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்தார்கள் என்பதை இன்று நாம் வாழ்கின்ற இந்த உலகம் பல்லாயிரம் வருடங்கள் கொண்ட சரித்திரம் கொண்ட உலகம். எல்லா சரித்திரத்தை புரட்டி பார்த்தாலும் சரித்திரங்கள் நமக்கு சொல்லும்,
பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்தவர்கள் கண்ணியமாக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்கள் கேவலமாக இழிவாக அசிங்கமாக வாழ்ந்து கேவலமான இழிவான அசிங்கமான ஒரு மரணத்தை தான் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை இன்று வரலாறு நமக்கு அழகாக சொல்லி கொண்டிருக்கிறது. முதல் பாவம் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் என்ற பாவம். இரண்டாவது பாவம் தலைப்பும் அதுதான் அநியாயம் என்ற பாவம். மேலானவர்களே, இன்று சமூகத்திலே மிக பரவலாக இருக்கின்ற ஒரு பாவம்தான் அநியாயம் என்ற பாவம். மேலானவர்களே, யாரெல்லாம் இந்த அநியாயத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறார்களோ மரணத்திற்கு முன்னால் அந்த அநியாயத்தின் தண்டனையை அவர் வாழ்க்கையிலே பார்த்துவிட்டுத்தான் மரணிக்க வேண்டும். இது குர்ஆன், இது ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்ற உண்மை. நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. அநியாயம் என்பது மிக பெரும் பாவம். ஏனானவர்களே, நாமெல்லாம் யார்? இந்த சபையிலே இருக்கின்ற நம்மில் யார் இருக்கிறோம் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறோமா? இல்லை. ஆனால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஏராளமானவர்கள் சஹாபாக்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஊர்களுக்கு அனுப்பும் பொழுது சில புத்திமதிகளை சொல்லி அனுப்புவார்கள். நபி அவர்கள் என்றுமே சொல்ல தவறாத ஒரு புத்திமதி என்ன தெரியுமா? சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், சையதுனா உஸ்மான், சையதுனா அலி சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சீதேவிகள். இவர்களை அழைத்து நபி அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இத்தகி தஅவத்தல் மதுலூம். தோழர்களே, ஒரு நாட்டுக்கு செல்கிறீர்கள், சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். இருந்தாலும் உம்மால் ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டு ஏதோ ஒரு வகையில் சொத்தில் மட்டுமல்ல, மானத்தில் மட்டுமல்ல, உரிமையில் மட்டுமல்ல, ஏதோ ஒரு வகையில் உம்மால் ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டு அவன் உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பதுஆ செய்வதை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அப்படி அவன் பதுஆ செய்தால் அந்த பதுஆவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அங்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. ஒரு மனிதர் முன்சஃபிலே தொழுகிறார். தஹஜ்ஜுதிலிருந்து வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறது. தூங்கும் வரை எல்லா நல்ல அமல்களும் இருக்கிறது வாழ்க்கை. இவர் ஒரு மனிதருக்கு அநியாயம் செய்கிறார். ஊரிலே மிக கெட்ட மனிதர். தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மஸ்ஜிது பக்கம் வந்தது கூட கிடையாது. இவருக்கு அநியாயம் செய்கிறார் வைத்துக்கொள்வோம். இவர் அல்லாஹ்விடம் கையேந்தி இந்த மனிதனுக்கு எதிராக துஆ செய்கிறார், பதுஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அங்கு நிபந்தனை கிடையாது. இங்கு அல்லாஹ் இவர் தொழுகின்றவர், இவர் தொழாதவர், இவர் நோன்பு நோட்பவர், இவர் நோன்பு நோட்காதவர், இவர் நல்ல மனிதர், இவர் கெட்ட மனிதர், இவர் ஹஜ்ஜி செய்திருக்கிறார், இவர் ஹஜ்ஜி செய்தில்லை, இவர் உம்ரா செய்திருக்கிறார், இவர் உம்ரா செய்ததில்லை, இவர் சதகா கொடுத்திருக்கிறார், இவர் சதகா கொடுத்ததில்லை. இங்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இதனால் தான் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை கூட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். மிக பெரும் பாவம். மேலானவர்களே, இவ்வளவு ஏன் கலிமா சொல்லாத அல்லாஹுவே இல்லை என்று சொல்கின்ற ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யப்பட்டு அவன் அல்லாஹ்விடத்திலே இவருக்கு எதிராக பதுஆ செய்தாலும் அல்லாஹ் அந்த பதுஆவை ஏற்றுக்கொள்கிறான். மிக பயங்கரம். அநியாயத்திலிருந்து தூரமாக வேண்டிய மிக பெரும் தேவை இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவுக்கு இவ்வளவு சக்தியை ஏன் வைத்திருக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவ்வளவு கண்ணியத்தை வைத்திருக்கிறான். இன்று நாம் நினைப்பது போன்று அல்ல. ஒரு மனிதனுடைய உயிருக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற கண்ணியம் வேறு, ஒரு மனிதனுடைய உரிமைகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற கண்ணியம் வேறு. மிகச்சிறப்பு இருக்கிறது. குர்ஆனை புரட்டினால் குர்ஆனிலே வானத்தை படைத்தவன் வானம் என் படைப்பு என்கிறான், பூமியை படைத்தவன் பூமி என் படைப்பு என்கிறான். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு படைப்பு என்று சொன்ன அல்லாஹ்
மனிதனை படைத்து மனிதனுக்கு உயிரை கொடுத்து விட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? இது என் படைப்பு அல்ல, இது என் கட்டளை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு கண்ணியத்தை வைத்திருப்பான். நம்மில் யாருக்கு விளையாட முடியும்? இன்னொரு மனிதனுடைய உரிமையில், இன்னொரு மனிதனுடைய உயிரில், இன்னொரு மனிதனுடைய மானத்தில், இன்னொரு மனிதனுடைய உடைமைகளில். மிக பயங்கரமான பாவம். நாம் பேணுதலாக பாதுகாப்போடு இருக்கும். சில பல செய்திகள், சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது. எனவே மேலானவர்களே, இந்த பாவத்தில் இருந்து தூரமாக வேண்டிய மிக பெரும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் நாம் புனிதமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை அடைந்து இந்த மாதத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களின் புது வருடம் என்பதாக சொல்லப்படுகிறது. மேலானவர்களே, அல்லாஹுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக்கி இருக்கிறான். இரவுகள் எல்லாம் படைத்துவிட்டு ஒரு இரவை சிறப்பாக்கியது போன்று, முழு உலகத்தையும் படைத்துவிட்டு 3 இடங்களை அல்லாஹ் சிறப்பாக்கியது போன்று, எல்லா பகல்களையும் படைத்துவிட்டு ஓரிரு பகல்களை சிறப்பாக்கியது போன்று அல்லாஹ் மாதங்கள் 12ஐ படைத்து அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்களை சிறப்பாக்கி அந்த 4 மாதங்களிலும் நாம் இருக்கின்ற முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் மிக கண்ணியமான மாதமாக ஆக்கியிருக்கிறார். ஒரு ஹதீஸிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ் தன்னோடு இணைத்து தன்னோடு சேர்த்து தனக்குரிய மாதம் என்று இந்த முஹர்ரம் மாதத்தை சொல்லியிருக்கிறான் என்றால் முஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹ்விடம் எந்த அளவு கண்ணியம் இருக்கிறது. மேலானவர்களே, இந்த மாதத்திலே மிக பெரும் ஒரு அமலை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அதுதான் 10வது நாள் ஆஷூரா தினத்திலே நோன்பு வைப்பது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற புதன்கிழமை ஆஷூராவுடைய தினம். இந்த தினத்திலே நோன்பு வைப்பது மிக பெரும் ஒரு சுன்னத். இந்த நோன்புக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு என்ன தெரியுமா? கடந்த ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அல்லாஹ் இந்த நோன்பை ஆக்குகிறான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த நாளிலே தான் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சேர்த்து அவருடைய கூட்டத்தையும் பாதுகாத்த நாள். இந்த நாளுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக நோன்பு நோட்கும்படி சஹாபாக்களுக்கும் ஏவினார்கள். எனவே மேலானவர்களே, இந்த நாளுடைய நோன்பையும் மிக கவனமாக பிடித்து அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது. சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறான். முடியும் வரை இந்த விடயத்திலே கூடிய கவனம் செலுத்துவோம். அத்தோடு சேர்த்து 9வது நாளும் நோன்பு பிடிப்பது மிக பெரும் சுன்னத். நபி அவர்கள் நோன்பு பிடிக்கும் பொழுது சஹாபாக்களிடம் ஏவிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாளிலே யூதர்களும் நோன்பு நோட்கிறார்களே? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் 9ஐயும் சேர்த்து நாம் நோன்பு நோட்போம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு. அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், 9ஆம் நாள் 10ஆம் நாள் 2 நாட்களும் நோன்பு நோட்பது மிக பெரும் சுன்னத். யாருக்காவது 9வது நாள் தவறும் பட்சத்தில் அவர் 11வது நாளை சேர்த்து 10வது நாள் 11வது நாளும் நோன்பு நோட்கலாம் என்பதாக நம்முடைய மதுஹப் ஷாஃபி மதுஹபிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்திலும் கூடிய கவனம் செலுத்துவோம். பேசிய எல்லா விடயங்களையும் நல்ல முறையிலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம் பாவங்களை மன்னிப்பாயாக, நம் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம் குடும்பத்தாரின் பாவங்களை மன்னிப்பாயாக, உலக முஸ்லிம்கள் எல்லோரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. நபியவர்கள் கேட்ட எல்லா நலவுகளையும் தருவாயாக. பாதுகாப்பு தேறிய எல்லா கெடுதிகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா வ ஷஃபீஇனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபயா அய்யுஹல் இக்வானு ஃபில்லாஹ் ஊஸீகும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ் வ அஹுதுகும் அலா தாஅத்திஹி வ அஸ்ஜுருகும் அன் மஅசியத்திஹி. இன்ன தீனனா தீனுல் இஸ்லாம் யஹ்தி இலா
سبيل الرشاد شرعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا شربة ماء ففي العالم فرقتان تعيشان فرقة أغرتهم حياة الدنيا وفرقة أرغبوا في الآخرة فهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما فرحا وسرورا ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام فالله عز وجل من قائل عظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم